இந்துக்களின் வழிபாட்டு முறையில் நாகதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானதாகும். நாகங்களை வழிபடுவதற்கான நாளையே நாக பஞ்சமி என்கிறோம். இதை கருட பஞ்சமி என்றும் அழைக்கிறார்கள். நாகங்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளாக நாக பஞ்சமி கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்பிறையில் வரும் பஞ்சமி திதியில் நாக பஞ்சமி கொண்டாடப்படுவது வழக்கம். நாக பஞ்சமி கொண்டாடப்படுவதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் காளிங்கன் என்னும் பாம்புடன் சண்டையிட்டு வெற்றி பெற்ற நாளையே நாகபஞ்சமியாக நாம் கொண்டாடுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாகங்களை வழிபடுவதால் நாகதோஷம், நாகங்களால் ஏற்படும் தீங்குகள், நாகபயம் போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம். இந்நாளை முன்னிட்டு நாட்டில் 150 ஆண்டுகளாக வரலாற்றை கொண்டுள்ள தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் சிபாங் வேலி தோட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய ஆடி நாக பஞ்சமி திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்றது. இவ்வாண்டு மார்ச் 24ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் கண்ட இந்த ஆலயம் முதல் முறையாக ஆடி நாக பஞ்சமி திருவிழாவை இவ்வாண்டு ஆடி மாத விழாவாக ஏற்பாடு செய்தது என ஆலய தலைவர் சுந்தரமூர்த்தி ராமசாமி மற்றும் ஆலய செயலாளர் கோபால் முனுசாமி குறிப்பிட்டனர். நேற்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் குமாரி சாரதா மற்றும் அவர்தம் குழுவினர் ஏற்பாட்டில் சிவஸ்ரீ சுரேஷ் குருக்கள் மற்றும் சிவஸ்ரீ கலைச்செல்வன் குருக்கள் ஆகியோர் தலைமையில் அருள்மிகு நாகராணி அம்பாளுக்கு மகா யாக பூஜையுடன் பக்தர்கள் பால்குடம் ஏந்தி தங்கள் வேண்டுதல்களை பாலபிஷேகம் செலுத்தி நிறைவேற்றி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். அதனை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சீர் மற்றும் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாய் ஆலயத்தை வலம் வர அருள்மிகு நாகராணி அம்பாளுக்கு சிறப்பு பூஜையுடன் பிரசாதமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்த பெருமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது என ஆலய தலைவர் சுந்தரமூர்த்தி கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.